சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் நுழைஞ்சிட்டாராம். இதை அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியே அதற்கான பிள்ளையார் சுழியை போட்டுட்டாராம். அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியிருக்காரு. குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டாங்க. அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டது ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதா தகவல்கள் பரபரக்கும் சூழல்ல கூட்டணி தொடர்பாக இன்று மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டசபை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணியாற்றிட்டு வராங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக வெற்றி கூட்டணி அமைத்திருக்கு, அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணியாக இருக்கும், இந்தியாவிலே அதிக கடன் வாங்கி திமுக அரசு சாதனை படைச்சிருக்கு, அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, கரூரில் ஏற்பட்ட 41 பேர் உயிரிழப்புக்கு நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னதாக திமுக அரசு விசாரணை குழுவை ஏன் அமைச்சது, ஒரு துறையின் செயலாளர் திமுகவின் கைகூலியா கரூர் சம்பவத்திற்கு பேட்டியளிக்கிறார், ஏடிஜிபி சொல்வது ஏற்புடையது அல்ல, 41 பேரோட உயிரிழப்புக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், தவறு செய்ய காவல்துறையை வச்சே விசாரணை நடத்தினா எப்படி நியாயம் கிடைக்கும், இந்த சதி திட்டத்தினால யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொடியோட விஜய் ரசிகர்கள் சிலர் பங்கேற்றிருந்தாங்க. அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசிய போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டாங்க. அப்போது பாருங்க, கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாங்க ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என பேசினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் சிறந்த ஆட்சி நடப்பதா ஸ்டாலின் சொல்கிறார். உண்மை என்னவென்றால் வறுமை காரணமாக மக்கள் உறுப்புகளை விற்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடப்பதா திமுக அரசு அமைச்ச குழுவே அறிக்கை கொடுத்திருக்கு. அங்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதித்திருக்காங்க. ஆனால் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கலை. ஆளும் கட்சி எம்எல்ஏ என்பதனால் நடவடிக்கை எடுக்கலை. அண்மையில் கரூரில் 41 பேர் பலியானாங்க. அதற்கு இரவோடு இரவாக போகிறாரு, குழு அமைக்கிறாரு, வேகமாக விசாரிக்கிறாரு. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயமா? கிட்னி முறைகேட்டை ஏன் விசாரிக்கல? கரூர் சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதில் தான் உள்நோக்கம் இருக்குது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருப்பதால் ஆழமாக பேச முடியல. ஒரு நபர் கமிஷன் அமைத்த பிறகு யாரும் வெளியில் தகவல் சொல்லக்கூடாது என்பது நியதி. ஆனால் திமுக அரசு கமிஷன் அமைத்து அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இதனால் திமுக அரசை கண்டிப்பாக ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என எடப்பாடி பேசியிருந்தார். அவர் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.